स्यावोत्पत्तिजनात्यस्तुमन्येषु अब्जादिपूर्वं सभ्यवतारस्तवनं लक्ष्मीसम्मं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये सर्वज्ञानां सद्यां परम्पदां शरणं भवतीतानां सर्वोपनीश्वरं श्रीमद्रङ्गिष्ठारि सम्यग्राविद्वान्तद्वयं श्रीमद्वीररूपगाते रचित्पादारविन्दाश्रियं श्रीमद्वेदवदं देशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गपुरीन आदावसं नारायणं योगिनं वेदान्तदेशिकचिन्तकटाक्षलब्धे श्रियप्रसारमनोद्यमुद्धाक्रं नारायणादिभूतिकृपावृत्तं श्रीरङ्गनाथशेखरमाश्रयामः முள்ளிச்செழுமலரோர் தாரான்மொழிமதியம் துள்ளிக்கன் உள்ளம் குழியா வள்ளல் திருவாளன் சீர்கடியன் காற்கலிய வெட்டி மறுவாளன் வந்தான் மடல். இப்படி பார சொல்லி இந்த புண்ணிய பூமியில புருஷார்த்தங்கள் 3 சாதிக்கிறார். பாரோர் சொல்லப்பட்ட 3 பாரோர் சொல்லப்பட்ட 3 இப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியில பாரோர்களாலே சொல்லப்பட்ட புருஷார்த்தங்கள் 3 அல்லவா? அறம் பொருள் இன்பம் என்று 3 அல்லவா? அன்றே என்பதற்கு அல்லவா என்று ஒரு பொருள். அது அவதாரணத்திலையும் வரும். 3 தான் என்று சொல்றார். அந்த 3ன்னா ஐஸ்வர்யம் கைவல்யம். ஏன்னா புருஷார்த்தம் 4 தான பிரசித்தியம் லோகத்துல. அறம் பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம மோட்சம்னு 4 தானே புருஷார்த்தம். இவர் 3 சொல்றாரு. அப்படின்றதுனால நாம என்ன பண்ணுவோம், 4 இருக்கே அப்படின்னு நினைச்ச கூடாது. அப்படி இருந்தா ஒருவேளை இவர் ஐஸ்வர்ய கைவல்யம் மோட்சம்னு சொல்றாரோ அப்படின்னு நினைச்ச கூடாதுன்றதுக்காக 3 நான் சொல்ற 3 ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் அப்படி பிரிக்கலனா அறம் பொருள் இன்பம் என்றுதான் பிரிச்சிருக்கேன். மோட்சம் தான் நான் ஒத்துக்கல. 3 ஆராயில் தானே அறம் பொருள் இன்பம் என்று 3 அந்த புருஷார்த்தங்கள் 3 என்று சொன்னதுனால என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்க்க சாஸ்திரத்துல சொல்லுவார் பதார்த்தங்கள் 7 திரவியங்கள் 9 செயல்கள் 5 என்று சொல்லுவார். அதுல பார்த்தா 7ன்னா பார்த்தாலே தெரியுது. திரவியம் குணம் சமவாயம் சாமானியம் விசேஷம் அபாவம் கையை கூட்டி எண்ணினாலே 7ன்னு தெரியுது. அது என்னது 7ன்னு நம்பிக்கை எண்ணிக்கை போடுறா அப்படின்னு சொன்னா, ஒரு 100 ஒரு லிஸ்ட்ல 100 இருக்கு, 100 ஐட்டம் இருக்கு, 200 ஐட்டம் இருக்கு அப்படின்னா 121 ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு லிஸ்ட் கொடுக்குறோம். மாதாந்திர லிஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பா நாம கொடுத்தது 28 லிஸ்ட் கொடுத்தோம், 28 ஐட்டம் வந்திருக்கா இல்லையா பார்த்து வெரிஃபை பண்றதுக்கு எத்தனை லிஸ்ட் கொடுத்தோம்னு சொல்லலாம். வாங்குறதே 2 ஐட்டம்னா நம்பரை பத்தி யோஜனை இல்லை. அப்போ அது மாதிரி என்ன பண்ணுது, இப்ப கவுண்ட் பண்ணாலே தெரியுது. திரவியம் குணம் சமவாயம் விசேஷம் இது கவுண்ட் பண்ணாலே 7ன்னு தெரியுது. அவன் என்னத்துக்கு 7ன்னு எழுதுறான்? பதார்த்தங்கள் 7 திரவியங்கள் 9 செயல்கள் 5 என்று ஏன் எழுதுறான்னா, செயல்கள் 5ன்னா 4 இல்லை 6 இல்லை. பதார்த்தங்கள் 7 என்று சொன்னா 6 இல்லை 8 இல்லை. அதை உறுதிப்படுத்துறான். அவன் 7 தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறான். அது மாதிரி இவர் என்ன பண்றா, புருஷார்த்தம் 3 தாயா என்ன சுவாமி இப்படி நீரே இப்படி சொன்னா எப்படி அர்த்தம் சொல்லலாமா? இது தப்பு இல்லையா? ஸ்ருதிக்கு முரண்பட்டு பேசுற அப்படின்னா இப்போ அவருடைய உள்ள கிடக்கையே தெரிஞ்சுக்கணும். இப்போ அது கவிகளுடைய போக்குல தான். கவிகளுடைய உள்ள கிடக்கைய தெரிஞ்சுக்காமல் போயிட்டா பாடல்கள் எப்பயுமே விரசமாயிடும், விபரீதார்த்தத்தை கொடுக்குறோம். இவரே என்ன பண்ணுங்க, குலந்தரம் செல்வம் தந்திடும் அடியார் மருத்துவராய எல்லாம் இளந்தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும். அஷ்டாட்சரத்தை சதாச்சாரின் மூலமாக கிரகிச்சவனுக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாம் சாய்க்கும் போது நீல் விசும்பு அருளும். அஷ்டாட்சரத்தை நீ பெருத்துட்டேன்னா இது பரம்பரையாக உபாயத்துல மூட்டி உனக்கு மோட்சம் வரை கொண்டு போய் உன்னை வைகுண்டத்துல உட்காத்தி வச்சுக்கும் அப்படின்னு சாய்கிறார். மந்திரத்தோட பெருமை சொல்லும் பொழுது நீர் விசும்பு அருளும் அப்படின்னு சொல்ல. எத்தனையோ இடத்துல பெரிய திருமொழியில கதர்ற வண்டுன் அருமலரிந்த கொண்டு பண்டர் அவ்விட கடவன் அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்றங்கண்டமோ உடகளிடம் வளர்ந்தவனே ஆண்டா உன்னை காண்பதோர் உடனக்கு அழுதியே வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. பாப்பா இந்த உலகத்தை புறப்படாது, சீக்கிரம் மோட்சத்துக்கு போனோம், ஒப்புளியப்பனே திருவுள்ள சேர்த்துக்கோ வைகுண்டத்தை குடிக்கலாம் கதர்ற இறந்தால். அது மாதிரி இந்த 10 பாட்டை அபியாசம் பண்ணிட்டா இறந்தால் இந்த 10 பாட்டு என் பாட்டை எவன் அபியாசம் பண்ணணும் அவன் செத்து போனால்
தங்குமூர் அண்டமே கண்டு கொன்மின் சாத்தினோம் தரம் பொங்கத்தம் பொங்கோ இறந்தால் தங்குமூர் அண்டமே கண்டு கொன்மின் சாத்தினோம் தரம் பொங்கத்தம் பொங்கோ. எத்தனை பாட்டு இது மாதிரி அவர் சாத்திருக்க. அப்படி இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, பெரிய மடல்ல இந்த 3 சொல்ற. பெரிய மடல்ல மண்ணும் அறம்பொருள் இன்பம் வீடன் உலகில் நன்னறிமேம் பட்டதனால் என்று அங்க 4 வச்சுட்டு அத 4ஆ ஒத்துண்டு ஒண்ணு மோட்சத்தை தூஷிக்கிறார். இங்க அதுல சேர்க்கவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கவிஞன் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்ப அதையோ எதையோ உனக்கு நகைந்தா நியாயம்னு சொல்லுவாங்க. நகைந்தா நியாயத்துல மேலோட்டமாக பாடல்களை பார்க்கும்போது, அந்த கவிஞனுடைய பாடல்களை பார்க்கும்போது இவன் எதையோ அவனுக்கு தூஷிக்கிறான்னு தோணும். ஆக்சுவலா இவனுக்கு கவிஞனுக்கு தூஷிப்பதில் நோக்கம் இல்லை, மற்றொன்றை புகழ்வதில் நோக்கம். அதாவது ஒன்னுத்த புகழறதுக்காக ஒன்னுத்த குறைச்சு சொல்றானே தவிர உண்மையில மற்றொன்றை குறைத்து சொல்வதில் இவனுக்கு நோக்கம் இல்லை என்கிற இடத்துல இந்த நகிந்தா நியாயம். இப்ப அவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்பம் அறம்பொருள் இன்பம் வீடுல இன்பம் என்பது 2 வகைப்பட்டது. சிற்றின்பம் பேரின்பம் என்பது. இந்த பேரின்பம் தான் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு, கலியுகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் மோட்சம் போகணுன்ற எண்ணம் இருந்தால் விபாவதாரத்து கதைகளை கேட்காதவனுக்கு, அச்சாவதார சேவை இல்லாதவனுக்கு, அச்சாவதார சேவை வேணும். அச்சாவதாரத்துக்கு தான் பிரபத்தி பண்ணிக்க முடியும். கைங்கரியமா அச்சாவதாரம் தான் பண்ண முடியும். உத்தரகத்தியத்துக்கும் ஆத்திர திருவாராதம் பண்ணா அச்சை வேணும். அப்போ அச்சை இல்லாத ஒரு பிரயோஜனம் இல்லை. அச்சை இல்லாத அந்த மோட்சமே கிடைக்காது. விபாவதார கதைகளை கேட்டு அச்சாவதாரத்தை அனுபவிக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். இதை இவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் இந்த கிரந்தத்துல. இதுதான் இந்த திருமணலுக்கும் பெரிய திருமணலுக்கும் சிறிய திருமணலுக்கும் நோக்கம். அப்ப என்ன ஆகும்னா, இந்த பகவானத்துல வைக்கக்கூடிய பேரின்பம் கிடைக்கக்கூடிய, அதாவது காதலை வைத்து அளவு கடந்த காதலை, அதாவது உபாய பக்தி இல்லை. இது காதல் என்பது பக்தி என்பது உபாயமா இருந்தல, மீன்ஸா இருந்தல. இதுவே பலபக்தி என்று சொல்வார்கள், அல்லது கைங்கரிய பக்தி என்று சொல்வார்கள். இதனுடைய ஆவசியத்தை தெரியப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு அவ நிலையில அது கரதம பாவம் வரலாம், ஆனா இது ரொம்ப முக்கியம் என்பதை எடுத்துக்காட்ட வேணும். அதுல நோக்கம் கொண்டு இருக்கிறதால என்ன சொல்றேன் அப்படின்னா, பல இடங்கள் இப்ப மோட்சத்தை இங்கேயும் தூஷிக்க போற, அங்கேயும் தூஷிக்க போற. இப்ப மோட்சத்தை தூஷிக்கிறதுல இவருக்கு நோக்கம் இல்லை. ஒன்னும் கேட்டா நாத்திகெல்லாம் கூட இவர்கிட்ட பாடம் கத்துக்கணும். இப்ப இவர் மோட்சத்தை தூஷிக்க போறாரு. சிறிய திருமணம்ல கொஞ்சம் தூஷிக்கிறார். பெரிய திருமணம்ல இதுக்கே வியாக்கியானமாக தூஷிக்கிறார். மோட்சம் ஒரு புருஷார்த்தம் சொல்றதுன்றது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் அப்படின்றது இங்க சிறிய திருமணம்ல கொஞ்சம் தூஷிச்சு, பெரிய திருமணம் இதுக்கு தானே வியாக்கியானம் பண்ற மாதிரியாக தூஷிக்க போறாரு. அதுல என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ மோட்சத்தை தூஷிக்கிறதுல நோக்கம் இல்லை. இந்த பகவத் விஷயமான காமம் இருக்க, அழியக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய காமம் இல்லை, இது ஆத்மாவுக்கு வரக்கூடிய காமம். இது இந்த காமத்தினுடைய மேன்மையை சொல்லணும். பகவத் விஷயத்தினுடைய காமத்தினுடைய மேன்மையை சொல்ல வேணும். பிரீதிகாரித பாஷ்யத்துல கத்தியத்துல பிரீதிகாரித கைங்கரியம் பிரீதிகாரித சத்தத்தை கத்தியத்துல பயன்படுற. ஏன்னா பகவானிடத்துல காதல் இல்லாத போது கைங்கரியம் கூட ருச்சிக்காது, கைங்கரியம் கூட பண்ண கொடுக்காது. அதான் சேமலம் வீடும் பொருளும் தருமமும் சீரியன காமமும், சீரிய காமம்னு சொல்லல யாரு அமுதனார், சீரிய நற்காமமும், சீரிய காமம் நற்காமம். நல்ல காமம், அந்த காமம் ரொம்ப அதிகமா இருக்கும், சீரியதாக இருக்க வேண்டும். சீரிய நற்காமமும் என்று இவை 4 என்பது 4லும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கு என்று வைத்தான். இந்த கொள்கை 4த்தையும் ஒத்துண்டு காமத்தை, அதாவது பகவத் விஷயமான காமத்தை முதன்மைப்படுத்தினார் பாஷ்யக்காரர். ஏன்னா பல இடங்கள்ல பாஷ்யத்துல பார்த்தா பகவானுடைய குணங்களுக்கு ஏற்றத்தை சொல்லுவார். பகவானை குறைச்சு மேலோட்டமா பாஷ்ய பத்தி பார்த்தா பகவானை குறைச்சு சொல்லி, இந்த இடத்துல எப்படியானா மோட்சத்தை குறைச்சு சொல்லி காமத்தை, அதாவது பகவத் விஷயமான காமத்தை தூக்கி பிடிக்கிறாரோ, அது மாதிரி பகவானை விட பகவானுடைய குணங்களை தூக்கி பிடிச்சு பேசுற பங்கிகள் உண்டு, பாஷிகாவுடைய பங்கிகள் உண்டு. அதை மனசுல வச்சுட்டுதான் அங்க அமுதநாத் சாதிக்கிறார். சேமனர் வீடும் பொருளும் தருமமும் சீரியன காமமும் என்று இவை 4 என்பர் 4லும் கண்ணனுக்கே அது காமம்
அறம்பொருள் வீடு இதற்கு. அறம்பொருள் வீடு இந்த காமத்துக்கு பயன்படுது. இந்த காமத்தை சரியா புரிஞ்சதுக்கு மோட்சத்துக்கு போறான் அப்படிங்கிற பாஷை. இந்த பெருமாள் விஷயத்தினுடைய காமம் இருக்கு, அது இடைவிடாம இருக்குன்னா நீ மோட்சத்துக்கு போ. அப்ப எதுக்காக நீ மோட்சம் போகணும்னு பாஷிகார் சொல்றாருன்னா, இந்த பகவத் விஷயமான காமம், இந்த தூங்கும் போது காமம் இருக்காது, பகவத் விஷயத்தை தூங்கியே ஆகணும். தூங்காத பகவானை காதலிக்க வேண்டும் சொன்னா நீ மோட்சத்துக்கு போகணும். அப்போ எம்பெருமானாரே என்ன சொல்றாருன்னா, பகவத் விஷயமான காமம் இடைவிடாமல் கிடக்க வேண்டுமானால் அதுக்கு மோட்சம் தேவை என்று அதுக்கு இதை கீழே வச்சுட்டார். சீரியன சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியன காமமும் என்று இவை நான்கென்பர்கள் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடு இதற்கு. எதுக்கு? இந்த காமத்துக்கு உபகரிக்கக்கூடியதாக மூத்த வச்சுட்டார் என்று உரைத்தான் வாமனன் சீலன் இராமானுஜன் இந்த மண் விஷயே. இப்ப பாஷிகார், அதாவது பாஷிகார் ரிஷி சுத்திலாம் பார்த்தா வரட்டு விஷயமா இருக்கும். அதுல நீ சரியா அந்த பக்தியை உணர்ந்து வாஷா ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணில் வராம இருக்காது. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பக்தி பாஷிகாரத்துல இருக்குன்னு சொல்றது. அதான் அவன் பிரீத்திக்காக சொல்ற, கைகரித்து சொல்லும் போது கூட பிரீத்திக்காக சத்தத்தை கத்தியத்துல சாய்கிறார். அந்த மாதிரியாக இவருக்கு விவாதார கதைகளை கேட்பதும் அச்சாவதார சேவையும் எல்லாருக்கும் தேவை அப்படின்றத நிலைநிறுத்துவதற்காக புருஷார்த்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட பரம புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை கூட இப்போ நகிந்தா நியாயத்தால எடுத்துன்றதை எடுத்துன்றதை அழுத்தி சொல்வதில் நோக்கத்தினாலே மற்றதை குறைச்சி சொல்றதுல நோக்கம் கிடையாது. ஆனா வாக்கியம் அப்படி இருக்காது. அதாவது இப்போ வாக்கியத்தை லிட்டரலா அர்த்தம் பண்ணா கண்டிப்பாக மோட்சத்தை அவர் குறை சொல்றேன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அதாவது நகிந்தா நியாயத்துல வாக்கியங்கள்ல ஒன்றுத்த குறை சொல்ற மாதிரியும் இன்னொருத்த நிறை சொல்ற மாதிரியும் இருக்கும். ஆனா இங்க நிறை சொல்லுவதுலதான் நோக்கமே தவிர இன்னொன்னு பழிப்பதில நோக்கம் இல்லை என்பது அந்த நகிந்தா நியாயத்துக்கு அர்த்தம். அதனால என்ன சொல்றேன்னா, அது இந்த ஆழ்வாருக்கு அச்ச விஷயத்துல பைத்தியம் அதிகமா இருக்கிறதுனால பெருமாள் இவன் நினைச்ச போது பெருமாள் சேவையாகட்டா சண்டைக்கு போகக்கூடிய ஆழ்வார் அவருடைய கச்சத்தை பிடிச்சிருக்குவார். கடன் கேட்டு கடன் கொடுக்கலன்னா கிராமத்துல என்ன பண்ணுவான்னா, கடன் வாங்கினவன் அவனுக்கு தெரியாம மறைஞ்சு போக பார்த்தானா இவன் எதிர்பக்கம் போய் கழுத்துல துண்டை போட்டு குடிப்பான். என்னடா நீ கொடுக்குறேன்னு வட்டியும் கொடுக்கல, பேசவே மாட்டேங்கிற, என்னை பார்த்தா அவாய்ட் பண்றேன்னு அவன் நகர்ந்து போகாம இருக்கிறதுக்கு கழுத்துல துண்டை போட்டு குடிப்பான். இவர் ஆழ்வார் தரிசனம் கொடுத்தாட்டா பெருமாள் கச்சத்தையே பிடிச்சிடுவார். கச்சத்தை பிடிக்கிற ஆழ்வார் இவர். அந்த அளவுக்கு வாழ்ந்தே போகிறேன்னுவர். அப்படிப்பட்ட ஒரு அது ஏன்னா பிரேமம் அதிகம் இருந்தா கோபமும் வரும். அது கிடைக்காட்டா கோபம் ஒன்று கிடைக்காட்டா கோபம் அதிகமா இருக்குன்னா அதுல பிரேமம் அதிகம் இருக்குங்கிறது அர்த்தம். இவர் வாழ்ந்தே நீ வாழ்ந்துக்கோ, என்ன வாழ்ந்துக்கடாப்பா, உன் திரும்பி நீயே வச்சுக்கோ, உன் பணம் யாருக்கு வேணும், நீயே வச்சுட்டு சொல்லடா, நீயே வச்சுக்கடா அப்படின்னா சொல்றோமோ. யாரும் நம்ம கேட்டோம் அது கொடுக்கல அப்படின்னா ஒன்று யாருக்கு ஆகணும், நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்றோமோ. அது மாதிரிலாம் இவர் பேசுறாரு அப்படின்னா அவருக்கு அதுல இருக்கக்கூடிய காமம் தெரியுது. காமம் அதிகம் இருந்தா அது கிடைக்காட்டா கோபமும் அதிகமாகும். ஆகையினால அன்றுமே இந்து வந்த காலா என்னும் கடிபொழில் சூழ் கனபுரத்தன் கனியே என்னும் மன்று அமர கூத்தாடி மிகுந்தா என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும் வென்ற சிறு குளங்களைந்த வேண்டே என்னும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்றா என்னும் இன்று குழல் கர்ணிரத்தன் துணையே என்றும் துணை முளவேல் திரிசோரச் சோர்கின்றாளே. இதற்கு ராஜாக்கள் வீட்டுல குழந்தைகளுக்கு நம்மாத்துல என்ன பண்றா, குழந்தைகளுக்கு சாதத்துல ஆரம்பத்துல நமக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் அன்ன சுத்தி குத்தினா குழந்தைகளுக்கு 2-3 ஸ்பூனு அந்த குழந்தைகளுக்கு பிசியெடுத்து குத்தும் போது யாருக்கும் அந்த தாயா இருக்கிறவங்களுக்கு கண்ணு கொட்டுடும் அப்படின்றதுக்காக மற்ற பார்க்காத மாதிரி ஆம்பியானே அங்க நின்றா கூட இவ கிண்ணில குழந்தைக்கு சாதம் பிசிக்கிறா, பெத்தவன் அவன். அப்படி இருந்தாலும் அவன் பார்க்கப்படாதுன்னு நினைப்பேன் தாயா இருக்கு, ஏன்னா கண்ணு கொட்டுடும். அவளுக்கு குழந்தைகிட்ட குழந்தை பிறகுதான் ஆம்பியான்லாம் புல்லுக்கு சமம். அப்போ அவனுக்கு மட்டும் இது குழந்தை இல்லையா, பின்னையும் 2 ஸ்பூன் நெய்யை குத்தினா அவன் தப்பா நினைப்பானா நினைக்க மாட்டான். அது போனதான் நின்றுட்டு அந்த நெய்யை குத்துற போது, இந்த சாதம் குழந்தைக்கு பிசிற போது நெய்யை குத்துற போது போனதான் நின்றுட்டு அந்த 2 ஸ்பூன் நமக்கெல்லாம் 1 ஸ்பூன் குத்துறா, அந்த குழந்தைக்கு 3 ஸ்பூன் குத்துறா பாரு அப்படின்னு அவன் நினைச்சுப்பானா. அவனுக்கு குழந்தை இல்லையாலாம் அவனுக்கு நினைக்க தோணாது. இந்த தாய்மை என்ன பண்ணும்னா
ஒரு கோணலா இருந்துட்டு முதுக ஆம்பியா காமிச்சுட்டு பின்னே 2 ஸ்பூன் குத்தி அதை பிசிவா. ஏன் அப்படின்னா குழந்தைக்கு போஷாக்கு நல்லா வரணும், அது விளையாடுற குழந்தை இந்த வயசுல சாப்பிட்டாதான் அவங்க பண்றாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் ஆரம்பத்துல 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் குத்திடுவா. பணக்கார ஆத்துல ராஜாக்கள் வீட்டணும், அவன் உழைக்கணும், வில்லு வாலு வேலு குதிரையில ஏறணும், யானையில ஏறணும், குதிக்கணும். அவன் எதை சாப்பிட்டாலும் கொலஸ்ட்ரால் ஒன்றும் வராது. இது எதுக்கு பார்த்தாலும் ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்துடுறா, இதுல பார்த்துடுறா, நீ சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து ஆயுர்வை யுத்தம்னு சுத்தி சொல்றது. அது ஆயுசுன்னு சொல்றது, நோய் எதிர்ப்பு வரும். நீங்க நெய்ய சாப்பிட்டுட்டு ரிமோட்டை வச்சுட்டு டிவி பார்க்கறதால கொலஸ்ட்ரால் வருது. உழைங்கோ நடங்கோ, அனாவசியம் ஒரு வெட்டிப்பெட்டி வாங்கணும்னா வண்டி எடுத்து நடந்து போங்க, எல்லாம் சரியா போகும். 10 அதிர்ஷ்டத்தை நெய்யில தொன்னையில தோத்து சாப்பிட்டுட்டு காலில் செருப்பு இல்லாத 8 கிலோமீட்டர் நடந்து போவா. பிராமணாசன் நடந்து அவளுக்கு 90 வயசு இருந்தா கடைசி வரை பஞ்சாதி ஊர் மொத்தம் கேட்கற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. இதுக்கு சொல்றா தப்ப எங்கேயோ வச்சுட்டு வேற எங்கேயோ சொல்லிட்டு இருக்குது. அப்ப இந்த ராஜாக்களானவா நம்மாத்து குழந்தைகளுக்குலாம் இந்த நெய் குத்துற மாதிரி குத்த மாட்டா. அப்பப்போ பக்கத்துல நெய்யை வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூனை அப்பப்போ ஒவ்வொரு கைப்பிடிக்கும் நெய்யை குத்தி குத்தி அது கொடுப்பா. அப்போ அத மாதிரியாக இந்த ஆழ்வாருக்கு இந்த நெய் ஸ்தானத்துல சாத ஸ்தானத்துல விபவ கதைகள், விபவ கதையையும் நெய்யையும் அன்னத்தையும் நெய்யையும் ஒவ்வொரு பிடிக்கும். ஏன்னா அந்த பாசுரம் எப்படி பாரும், கன்றுமே இந்து வந்த காலா என்னும் கடிபொழில் சூர் கனபுரத்தின் கையே என்னும் ஒரு அடியில விபவ கதை, ஒரு அடியில திவதேசத்தை பெறுவான், மன்று அவரை கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும் வென்ற சுழல் குளங்களைந்த வேந்தே என்றும் விரிபொழில் சூர் திருநறையூர் நின்றா என்றும் ஆல்டர்னேட் லைன்ஸ் அச்சம் இருக்கும், ஆல்டர்னேட் லைன்ஸ் விவாதம் இருக்கும். அது மாதிரி இல்லை, அனுகரணம் பண்ணாது கூட. அனுகரணம் பண்றது அப்படின்னு சொன்னா உயர்ந்த விஷயத்தை அனுகரணம் பண்ணாம முடியாது. ஒரு ரைட்டர் ஆகணும்னா வேற ஒரு ரைட்டரை அனுகரணம் பண்ணணும், ஒரு சிங்கர் ஆகணும்னா உங்களுக்கு சிங்கரை அனுகரணம் பண்ணணும், ஒரு டாக்டர் ஆகணும்னா உங்களுக்கு டாக்டர் அனுகரணம் பண்ணணும், ஒரு ஆக்டரா இருந்தாலும் அப்படிதான். ஏன்னா நாம இந்த துறைக்கு முதல்ல வரோம், இந்த துறையில போட்டவா யாராவது இருப்பா, அவள நமக்கு அது மாதிரி ஒரு 10 பேர் இருந்தா இந்த 10 பேர்ல இவா யாரோ ஒரு ரைட்டர் இருக்கா. அப்ப நான் கற்ற எழுதுனா வில்லியம் ஐடியா நினைச்சுப்பேன். என் லைஃப்ல அது மாதிரி ஒரு எழுத்தாளர் நான் பார்த்ததே கிடையாது. என்னன்னுப்பா அதுக்கு பொறுமை, அதுக்கப்புறம் அதுல எழுதினா விட்டு இதன் மேல் கேள்வி, இதற்கு சமாதானம். ஆக்சுவலா பார்த்தா அதை படிக்கும்போது எதிர உட்காந்து யாரோ படம் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த நிலையில எழுத்துல கிளாரிட்டி, வார்த்தை சொல்லினா உபன்யாசம் பண்ணிடலாம், எழுதுறது கஷ்டம். அந்த எழுதுறதுல அந்த கிளாரிட்டி கொண்டு வர்றதுன்னு சொன்னா பொறுமையும் இருக்கணும், அறிவாற்றலும் இருக்கணும், எழுத்தாற்றலும் இருக்கணும். அப்ப நமக்கு அந்த செய்தி இல்லாத நாம என்ன பண்றோம், அவரை அனுகரணம் பண்ணலாம். அவர் எழுதினா இந்த கட்டுரை எப்படி இருக்கும் அப்படின்னா நாம நினைக்கிறோம். இது அவசியம் வேணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும். ஆண்டாலே கோபிகளை அனுகரணம் கிருஷ்ணனை நம்ம தெரிஞ்ச மாதிரி அனுபவிப்போம்னு நினைக்கல. நாம ஏன் புதுசா ஒரு வரி ரீஇன்வென்டிங் த வீல்னு சொல்ல பாருங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏற்கனவே சக்கரம், நாம ஏன் சக்கரத்தை கண்டுபிடிக்குமா, ஏற்கனவே சக்கரத்தை தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அது மாதிரி நாம என்னதுக்கு புதுசா ஒண்ணு வழியை பாருணும். கோபிமார்கள் அவ பக்திக்கு பேர் போனவா, அவளை அனுகரணம் பண்ணிட்டா போறது. நமக்கு வேண்டியது பலம், அதுக்கு நமக்குன்னு ஒரு செய்தி இருக்கணும்னு எதுக்கு வச்சுக்கிறோம். நன்னா இல்லாத நம்ம செய்தியை விட நன்னா இருக்க மற்ற செய்தியை அனுகரணம் பண்ணணும், அது அவசியம். ஒருத்தன் பிரகாசிக்கணும்னு சொன்னா இந்த ஈகோ இதெல்லாம் விட்டுட்டு அந்த துறையில எவன் உயர்ந்தவனா இருக்கானோ அவனை அனுகரணம் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். பேச்சாளன் ஆகணும்னா 10 பேர்ல கேட்கணும். அவள் தான் என்ன அவ வாசிக்காத. என் தங்க ஏதோ ஒரு இது அமைச்சிருந்தா கிளிப்பு 10 நிமிஷம் 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷம் உபன்யாசம் ஒரு விஷயம் இல்லை அதுல. ஆனா நம்மளால அப்பான வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு 5 நிமிஷம் உபன்யாசம் பண்ண முடியாது. அப்படின்னு சொன்னா அது ஒரு கலை. விஷயம் ஒண்ணும் இல்லாட்டாலும் ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படி இப்படி மேலையில போட்டு அப்படின்னு சொன்னா எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்போ அனுகரணம் பண்றதுன்னு ஒண்ணு, அந்த வஸ்துவ அனுகரணம் பண்றது, அதாவது பகவானையே அனுகரணம் பண்றதுன்னு ஒண்ணு உண்டு. நம்மாழ்வார் பகவான் அனுகரணம் பண்ணா பிரிவுல கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞானம் கீழ்ந்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞானத்து ஈசன் வந்தேற கொலோ, கடல் ஞானத்தீர்க்கு என் மகள், கடல் ஞான
கடல் ஞாலத்தீர்த்தி வயன் செல்லுகேன் கடல் ஞாலத்து என் மகள் கத்தின்னவே என்று 10 பாசுரத்துல தாய் பாசுரத்துல என் பொண்ணு ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லயம்லாம் எங்க தவறு அந்த உலகத்தை படைச்சேன்றா இந்த உலகத்தை எவனோ ஒருத்தன் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவன் ஆகல, கிடைக்கல, அவன் மென்டலா இதுவாயிட்டான். அப்ப டாக்டர் கிட்ட மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவனுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போடுங்க, கையில என்னென்ன கொடுக்குமோ அந்த வேஷத்தை துப்பாக்கி மட்டும் கொடுக்காருங்க, மற்றபடி எல்லாம் அவனுக்கு பேப்பர்ல வந்து எல்லாத்தையும் அவனுக்கு பண்ணுங்க. அவனுக்கு அவன் என்னன்னா அந்த டிராபிக் எல்லாம் அவன் மேனேஜ் பண்ற மாதிரி இப்படி போங்கோ வாங்கோ அப்படின்னா காட்டுவான். ஏன் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு அந்த அளவுக்கு வெறி இருக்குது. பசங்க என்ன பண்ணுவோம், பசங்களை விளையாட சொல்லி பாருங்க, என்ன பண்ணுவோம், அப்பா அம்மா விளையாட்டு தான் விளையாடு. ஏன்னா ஆத்துல அப்பா அம்மா பசங்களை தானா விளையாட சொன்னா தெரு திண்ணையில ஒன்னும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுங்க, அப்படின்னா வாத்தியார் விளையாட்டு விளையாடும். ஏன்னா ஸ்கூல்ல வாத்தியாரை பார்க்குறது, ஆத்துல அப்பா அம்மாவை பார்க்குறது. அதெல்லாம் அப்பா அம்மா பசங்க எதிர்த்து தப்பு பண்ணக்கூடாது, ஸ்கூல் வாத்தியார் பசங்க எதிர்த்து தப்பு பண்ணக்கூடாது. பண்ணா அதை இவ 3 பேரை பொறுத்துதான் ஒரு குழந்தையோட வாழ்க்கை அமையுது. அதனால என்ன இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான், அப்பா அம்மா விளையாட்டு விளையாடும். அப்படியாட்டா பூர்த்தி எல்லாம் எடுத்த உடனே என்னவோ வீடியோ கேம் விளையாடுறதுக்கோ அதெல்லாம் கெட்டும் போறதுக்கோ, அப்படின்னா அப்பா அம்மா விளையாட்டு விளையாடும். அப்படின்னா வாத்தியார் விளையாடுறதுனா கையில ஒரு கொம்ப வச்சோம் தட்டம் எல்லாம் பண்ணும். ஏன் பண்ணுறது, ஏன் அது வேற ஒரு விளையாட்டு விளையாடுறத அப்பா அம்மா விளையாட்டு வாத்தியார் விளையாட்டு விளையாடுறதுன்னா அவளை பார்க்கறது அதை அனுகரணம் பண்ணணும்னு பாக்குறது. அப்ப என் பொண்ணு என்ன பண்றா, ஜெகத்தை உற்பத்தி பண்ணேன், ஜெகத்தை அழிக்க போறேன், கடல் செய்தேனும் யார், உற்றார்கள் எனக்கு இல்லை யார், உற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்றும், உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்றும், உற்றார்களை செய்வேனும் யாரே என்றும், உற்றார்களை அழிப்பேன். ஒத்தனை எள்ளு பேரன் கொள்ளு பேரனோட கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை வைக்கிறவன் நான் தான், நடு மனுஷனா நடுத்தல் நிக்க வைக்கிறவன் நான் தான். இப்படிலாம் என்னவோ லோகத்துல என்னென்ன நடக்கிறதோ அது மொத்தத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு என் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உலகத்தை கடல்ஞானம் செய்தேனும் யாரே கடல்ஞானம். ஆக்சுவலா நீங்க 10 பாசுரத்தை படிச்சா பெருமாளை என்னென்னலாம் பண்றான் ஆச்சரியமா இருக்கும், மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் பண்றேன்னு என் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறேன். நம்ம அவெல்லாம் என்ன பண்றா, அவனுடைய ஜெகத்காரணத்தோடு கூடின பகவான நம்மாழ்வார் முதலியவா அனுகரணம் பண்றார். அதுலயும் இவருக்கு இதுதான் அச்சதான் இந்த ஆழ்வாருக்கு. அப்படின்னா அச்சையில் இருக்கக்கூடிய பைத்தியம், பைத்தியம் என்ன வடவரை வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாவன் என்று பேசினாள் மடவரல் மாதரின் பேதை இவற்றிவள் கடவதன் கண் துயிரன் இவர் கொள்ளவே வடவரை நின்றும் வந்து அங்க தாயார் சொன்னான். அதாவது ஜெகத்தை உற்பத்தி பண்றவன் நானு, அழிக்கிறவன் நானு, காக்கிறவன் நானு, மோட்சம் கொடுக்கறது நானு, பேரன் 7 பேரை 1 பேரனோட ஒருத்தனை வைக்கிறது நானு, ஒண்ணுமில்லாத தனிமரமா நடுவு இருக்கிறவன் நானு, வித்தியைகளை உண்டாக்குறது நானு, வித்தியைகளை ரொம்ப இவன் விளையாட்டு காட்டி அந்த வித்தியைக்கு கெடுதல் பண்ணான்னா அந்த வித்தியைகள்லாம் அழிச்சு விடுறது நானு, கற்கும் கல்விக்கு எல்லை யானே என்னும், கற்கும் கல்வி ஆவே யானே என்னும், கற்கும் கல்வி செய்வேனும் யானே என்னும், கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும், கற்கும் கல்வி சாரமும் யானே என்னும், கற்கும் கல்விநாதன் வந்தேற கொலோ, கற்கும் கல்வியில் கிவையன் சொல்லுறேன், கற்கும் கல்வி என் மகள் காங்க, இப்படிலாம் சொல்றாரு. அப்படி பண்ணார். ஆனா இவர் என்ன சொல்றா, அங்க தாய் சொல்றா என் பொண்ணும் இப்படி அனுகரணம் பண்றாரு. இங்க தாய் சொல்றா, யாரு நம்மாழ்வாரோட தாய் சொன்னா, இங்க கலியனோட தாய் சொல்றா. வடவரை என் பொண்ணு அனுகரணம் பண்றா, பிரிவு தாழ முடியாம என்னத்தமா சொல்றா, நான் தான் திருப்பதியில இருக்கேன் அப்படின்னா, திருப்பதியில அச்சாரூபமா இருக்கிறவன் நான் சொல்றா. வடவரை நின்றும் வந்து அங்கேருந்து வைகுண்டத்துல இருந்து நான் திருப்பதிக்கு வந்தேன், திருப்பதி வந்து ஸ்ரீனிவாசன்ற பேர்ல அச்சாரூபத்துல இருந்தேன், அங்கேருந்து இப்படி தெற்கு நோக்கி வந்து இந்த திருக்கண்ணபுரத்துல இப்ப நான் சௌரி பெருமாளாக இருக்கிறேன். எப்படி வார்த்தை சொல்லிருக்கா, எனக்கு இது மாதிரி பொண்ணை பத்துக்கு நான் என்ன பண்றது, மேல கல்யாணம் ஆகுது கார்த்தியாகுது, இப்படி நிலையில நான் இருக்கேன்னு சொல்றா. வடவரை நின்றும் வந்து இன்று கணவரும் நேற்று வரை நான் சௌரி பெருமாளா ஆகிறதுக்கு முன்னாடி நான் திருப்பதிக்கு வந்தேன், வைகுண்டத்துல இருந்து விசேஷமான ஒரு அச்சா திருமேனியை கொண்டு திருவேங்கடமுடையான திருப்பதியில இருந்து அந்த திருமேனி ஒரு திருமேனி எடுத்தது. இப்ப பாரு, பெருமாள் பரவாச தேவன்ல இருந்து அங்கங்க வந்து சாண்டித்யம் பண்றாரு சாஸ்திரம். அதுலயும் இப்போ எங்கேருந்து எந்த பெருமாள் சௌரிராஜன்
திருப்பதி பெருமாள் கிட்டே இருந்து பிறந்தானா. இவ சொல்றது கூட அதுல கூட அச்சைய எந்த அளவுக்கு அவ சொல்றா அப்படின்னா, வரவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள். என்னடி வருமா உட்காந்து, என்னடியா என்னை பார்த்து ஏடிங்கிற, நான் பெருமாள் தெரியாதா, நான் ஸ்ரீனிவாசன், திருப்பதியில் இருக்கு ஸ்ரீனிவாசன், நானு சௌரிராஜன் நான் தான் சொல்றா. இப்படி பொண்ணு சொல்ல கேட்டா அந்த அம்மா பாடு என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க உலகோர்களே. வடவர நின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாமென்று பேசினாள். மணவரல் மாதர் என் பேரை இவருக்கு என், நான் மேல என்ன பண்றது, நான் திக்ரமம் வச்சிருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தா இவருக்கு இப்படிப்பட்ட பகவத் பக்தி இருக்கேன்னு சந்தோஷம், இன்னொன்னு லௌகிக வாழ்க்கை இல்லாம போறது என்ற எண்ணம். என் மனநிலையை நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொல்றா. அது இருக்கட்டும். அப்படி இவருக்கு அதுல ஊற்றம் இருக்கிறதுனாலேயும் அவசியம் அர்ச்சையில ஈடுபாடு ஜனங்களுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதுனாலேயும் நகினிந்தா நியாயத்தாலே மோட்சத்தையும் பூஷிக்கும்படியாக இந்த பகவத் விஷயமான காமத்தை பெரிசாக்கிட்டதுக்காக அதை தூஷிக்கிற அளவுக்கு போற. அப்போ முதல்ல நான் 3 தான் பாரோடு சொல்லப்பட்ட 3 3 அல்லவா, அன்றேக்கு அல்லவான்னு சொன்னா எதிர சொல்லுவாங்க, என்ன சுவாமி 3ங்கிற 4 இல்லையா அப்படின்னு சொன்னா அம்மூன்றும். ஒருவேளை நீ வந்து ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம்னு பிரிச்சுட்டு வேறோ, இல்லப்பா 3 தான் அப்படின்னு சொன்னா மோட்சத்தை ஒதுக்கி வச்சுடுறேன். ஓஹோ நீ இப்படி சொல்றா, இதுக்குள்ளேயே இந்த 3க்குள்ளேயே அதை நுழைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. திருக்குறளை பத்தி சொல்லும்போது நாம என்ன சொன்ன, வைதிகா மோட்சம் என்பதுல அவனுக்கு வள்ளுவனுக்கு நோக்கம் கிடையாது, அறம் பொருள் இன்பத்துலதான். இந்த 3க்குள்ள அறத்தை எடுத்துச்சான், அதனால முதல்ல அறத்துப்பால் எழுதினான் அப்படிலாம் நாம சொல்றோம். மத்தவா சொல்றா, நாம என்ன சொல்றோம், அட பேசிக்காரா அவன் மோட்சம்ன்ற வீட முதல்லயே சொல்லிட்டான். இந்த அறமும் பொருளும் இன்பமும் அறத்துக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்க்கையை நடத்திட்டா அதுவே கொண்டு போய் உன்னை வீட்டுல விட்டுணும்னு சொல்றான்னு நாம வைதிகான்னு சொல்றோம். ஏன்னா கடவுள் வாழ்த்து பாரு, கடவுள் வாழ்த்துக்கு 2 பர்பஸ் திருக்குறள்ல. அதுல வீட்டையும் சொல்லிட்டான் கடவுள் வாழ்த்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு நாம சொல்றோம். அதுக்கு என்ன சொல்றான் அவங்ககிட்ட, நீ அறவாழி அந்த அப்படி இல்லாட்டா பாரு, அறவாழி அந்த தாள் சேர்த்தாருக்கெல்லாம் பிறவாழி நீ 10 பாட்டுலயுமே பார்த்தா 3 பாட்டு ரொம்ப முக்கியம். அறவாழி அந்த தாள் சேர்ந்தாருக்கெல்லாம் பிறவாழி நீத்தவர் இது, மலர்மிசை ஏகிறான் மாலடி சேர்ந்தால் நிலமிசை நீடுவாழ்வர், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதார் அப்படின்னு 3 சப்போர்ட் பண்ணி நாம என்ன சொல்றோம், சமூகாலம்பரமா பார்த்தா ஆபாத பிரதீதியா பார்த்தா அவர் 3 சொன்னேன்னு தோணும். அதுக்குள்ள இதை நுழைச்சுட்டு மோட்சத்தை தனியா சொல்லாம நுழைச்சுட்டு கடவுள் வாழ்க்கையே நுழைச்சுட்டேன்னு சொல்றோமே. 3 பாரோடு சொல்லப்பட்ட 3. அது மாதிரி இதுவை சொல்லும் போது பிரமாணங்களை பத்தி சொல்லும் போது அர்த்தாபத்தி என்பது ஒரு பிரமாணம், அப்படி தனி பிரமாணம் அப்படின்னு சொல்றார். உபமானம் என்பது தனி பிரமாணம் என்று நையாயிகால் சொல்றார். நாம என்ன சொல்றோம், வைதிகால் அர்த்தாபத்திங்கிறது ஒரு தனி பிரமாணம் இல்ல, அர்த்தாபத்தியும் ஒத்துக்கிறேன், அந்த அர்த்தாபத்திங்கிறத நான் அனுமானத்திலேயே சேர்த்துக்கிறேன். நீ 5 சொல்றத நான் 3லயே அடக்கிடுறேன், உள்ள அடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சிட போறாருன்னு அவருக்கு பயம். பாரோடு சொல்லப்பட்ட 3 அல்லவா என்று ஒன்று அர்த்தம், 3 தான் என்று அர்த்தம். அந்த அன்றே என்பதற்கு அவதாரண பொருள் 3 தான்யா, 4வது கிடையாது. நீ எத்தையா கொண்டு 3லயே அதை நுழைச்சு அப்படின்னு சொல்லாத. எப்படியானா அறம் பொருள் என்பதிலேயே அவன் வீட்டை நுழைச்சுட்டான்னு சொல்றோமோ, அர்த்தாபத்திய அனுமானத்துல நுழைக்கணும் அதுல சேர்ந்தது என்று சொல்றோமோ, வீட்டை நான் ஒத்துண்டு இது 3த்துல எங்கேயோ ஒன்று அதை இன்சர்ட் பண்ணிட்டேன் அதை சேர்த்துட்டேன் அப்படின்னு நினைச்ச கூடாது என்பதற்காக என்ன சொல்றேன், அதை ஸ்பஷ்டமாக்குறதுக்கு அம்மூன்றும் ஆராயில்தானே அறம்பொருளின் பவென்று. ஆராயில் ஆராய்ஞ்சு பார்த்தா 3 தான் புருஷார்த்தம். அப்போ 4 புருஷார்த்தம் சொல்றவாலாம் ஆராயமும் பேசிட்டு தான் அர்த்தம். எப்படி அந்த பகவத்கீதமான காமத்துக்கு மேன்மை கொடுக்கறதுக்கு மோட்சத்தை புத்திசாலிகள் 3 ஒத்துப்பா, அப்போ 4 சொல்றோம் புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம். ஆராயில்னா ஆராய புக்கால் வரில் வந்தால்னு அர்த்தம், ஆராய்ந்தால் அர்த்தம். வந்தால் ராமன் வந்தால் மாம்பழம் குரு, ராமன் வரின் மாம்பழம் குரு அப்படின்னு சொல்றமே. அது மாதிரி ஆராயில்னா ஆராய புக்கால், ஆராயும் பொழுது அம்மும் ஆராயில், அந்த 3ஐயும் ஆராய்ந்து பார்க்கும்போது
அறம்பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 புருஷார்த்தங்களையும் பேறுகளையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார் சீரார் இதுகளையும் எய்துவர். ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார் என்று பதச்சேதம் பண்ற தோஷம் இருக்கு. ஆறார் இவற்றினிடை அதனை எய்துவார் என்று சொல்லணும். ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார் இல்ல, ஆறார் இவற்றின் இடை அதனை எய்துவார். ஏன்னா இவற்றின் இடை என்று சொன்னால் இவற்றுக்கும் இவற்றின் நடுவிலே இருப்பதை யார் பெறுகிறார்களோ என்று சொன்னா பிரகரணத்துக்கு, எடுத்துக்கொண்ட பிரகரணத்துக்கு பொருந்தாது. அதாவது இப்ப எடுத்துக்கொண்ட பிரகரணம் வீட்டை ஒதுக்கி வச்சுட்டோ அறம்பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய 3ல அந்த இன்பம் என்கிற பகவத் விஷயமான காமம் என்ற உயர்த்தி பிடிக்கணும். அப்போ நடுவுல இருக்கிறது இடையது அப்படின்னு சொன்னா நடுவுல இருக்கிறதுன்னு சொன்னா என்ன ஆகும்? அறம் பொருள் இன்பம் ஆயிடும். அப்ப பொருளை சொல்லதாயிடும். ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார் என்று சொன்னால் பொருளை எய்துவார் என்று பொருளாயிடும். இந்த பொருளை உயர்த்தி பிடிக்கிற ஆழ்வார் 4ல 1 ஒதுக்கி வச்சுட்டார், மீதி 3 அந்த ஆர்டர்ல தான் சொல்லணும். அறம் பொருள் இன்பம் வீடு என்றுதான் சொல்லணும். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்றுதான் சொல்ல வேணும். இதை மாத்தி சொல்லக்கூடாது. அதனால்தான் சொன்னாங்க காமத்துக்கு என்ன பேர் இருக்குமா, சம்ஸ்கிருதத்துல இதை பார்த்தா தெரியும். ஆர்டரை மாற்றக்கூடாது. எப்பயும் ரேண்டமா ஏதோ ஒண்ணு எதை போட்டு சொன்னா நான் ஒட்டுமொத்தமா 4 ஒத்துக்கிறேன், நான் மோட்சத்தை முதல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம பெரியவா சாஸ்திரத்துல ஒரு ஆர்டர்ல ஒரு பதப்பிரயோகம் பண்ணா அதுக்கு காரணம் உண்டு. அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 2 கடைக்கு நடுவில் அது 2 இருக்கணும். இதை மீறக்கூடாது. மோட்சத்துக்கு புத்திசாலியா இருந்தா அறத்தை மீறின இன்ப காமத்தை அனுபவிக்க மாட்டான், மோட்சத்துக்கு தடங்களா இருக்கிற இன்ப காமத்தை அனுபவிக்க மாட்டான். அப்போ இதுக்கு ஆர்டர் இருக்கு. இதுக்கு இது கட்டுப்பட்டு இருக்கணும். அதாவது தமிழ்லயும் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்றா, சம்ஸ்கிருத்திலையும் தர்மார்த்த காம மோட்சம் சொல்றா. அதனால்தான் அந்த காமந்த பூசார்த்தத்தை சொல்றதுக்கு எங்காவது பாட்டுல காமத்தை போடணும் அப்படின்னா திருதிய பூசார்த்தம்னு எழுதுவாங்க. இப்ப காமம் தான் சொல்லு அவன் கவிஞனுக்கு அங்க போறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்ப வேற ஒரு சொல்ல பயன்படுத்தினா என்ன பண்ணுவான், அறந்ததை சொன்னா முதல் பூசார்த்தம் என்று சொல்லுவான், பொருள் என்று சொன்னா 2வது திதிய பூசார்த்தம் என்று சொல்லுவான், காமம்னு சொன்னா திருத்திய பூசார்த்தம் என்று சொல்லுவான், மோட்சம் என்று சொன்னால் சரம பூசார்த்தம் என்று சொல்லுவான். அப்ப 1 2 3 4 ஃபிக்ஸ் பண்ணாவுக்கு ஆறார். இப்போ மோட்சத்தை விலைக்கு வச்சுட்ட, மீதி இருக்கிறது அறம் பொருள் இன்பம். ஆறார் எவரவர்கள் இவற்றின் இந்த 3ன் இடையதனை நடுவுல இருக்கிறதை எய்துவார் பெறுவார்களோ என்று சொன்னால் அப்ப பொருளை பெறுவார்களோ என்று அர்த்தமாயிடும். அப்போ இந்த பதச்சேதம் பொருந்தாது. அப்போ எப்படி பிரிக்கணும்னா இவற்றினிடை இந்த 3க்குள்ளே அதனை என்கிற சுற்றெழுத்து உயர்ந்தது என்று என்னாலே இப்பொழுது பேசப்பட்டு வருகிற காமம் என்கிற புருஷார்த்தத்தை எவர் எய்துவார்களோ என்று அர்த்தம் பண்ண வேண்டும். இது இல்லைன்னா என்ன ஆகும்னா பொதுவாக தமிழ்ல இந்த பொருள் என்கிறது இருக்க, அந்த பொருளை பத்தி சொல்லும்போது பொருள் என்பதும் வேணும், அர்த்தம் இல்லாட்டா கஷ்டம், வாழ்க்கை வாழ முடியாது. நடுவனது எய்த இருதலையும் எய்தும். எவனுக்கு பணம் இல்லையோ அவனால அறத்தை அரிசி சத்காரம் என்பது ஒரு அறம், விருந்தோம்பல் என்பது ஒரு அறம். இவனே குழந்தை என்ன 10 பேருக்கு எப்படி சாதம் போடுறது? அப்போ தப்பு வழியில பணம் சம்பாதிக்க கூடாதே தவிர நல்ல வழியில பணம் சம்பாதிச்சா நிறைய சம்பாதிக்கலாம், தப்பே கிடையாது. சம்பாதிச்சு நிறைய நல்லதுல செலவு பண்ணலாம், விருந்தோம்பலாம், புஸ்தகம் போடலாம், எவ்வளவு நல்ல காரியம் பண்ணலாம். அப்போ அந்த அறத்தை நன்கு பண்ணனா கூட பொருள் வேணும், இன்பம் தூய்க்க வேண்டும் என்றாலும் பொருள் வேணும். நடுவனது எய்த இருதலையும் எய்தும். இப்படி வியாக்கியாதாக்கள் ஆழ்ந்து பார்த்து பதச்சேதம் பண்ணல அப்படின்னா நாம கூட குழம்பு போயிட்டு இருக்கோம். இடை அதனை எய்துவார்னு பிரிச்சுட்டோம்னா அதுக்கு சப்போர்ட்டிவா தமிழ்ல இருக்கு நடுவனது எய்த. நடுவில் இருக்கக்கூடிய இந்த நடுவனது என்று சொன்னதுனாலே எப்படியானா பிரதம புருஷார்த்தம், திதிய புருஷார்த்தம், திதிய புருஷார்த்தம், சதுர்த்த புருஷார்த்தம் அப்படின்னா சம்ஸ்கிருதம் சொல்லுவோம். அது மாதிரி இவாலும் அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற சம்ஸ்கிருதத்தையா தூஷிக்கிறது, வேதத்தையா தூஷிக்கிறது. நீ தமிழ்ல எந்த ஒரு எழுத்தை எடுத்து பார்த்தாலும் வேதம் சம்ஸ்கிருதத்துல சொல்லப்பட்டதை இன்னும்
மோர் எஃபெக்டிவா சொல்லியிருக்கா தமிழ்ல. நடுவனது எய்த அப்படின்னா அர்த்தம். அந்த ஆர்டர் வைக்காம இருந்தா நடுவனது ரேண்டமா வீடு பொருள் இன்பம் அறம் அப்படின்னு வச்சா நடுவனது நீங்க எப்படி சொல்லுங்க? அப்போ இந்த ஆர்டரை வச்சாதான் நடுவனதுன்னு சொல்ல முடியும். அப்ப அறம் பொருள் இன்பம் என்பதிலே நடுவனது நடுவிலே இருக்கக்கூடியது. அப்போ ரேண்டமாக இந்த புருஷார்த்தத்தை சொல்லக்கூடாது. இந்த ஆர்டர்ல சொல்லும்போது இந்த மூணுக்குள்ள நடுவனது. வீடு என்பது மேல் உலகம் சென்று அடையக்கூடியது, இந்த உலகத்துல பண்ணக்கூடியது மூணு. அதை சொல்லிட்டு இந்த மூணுக்குள்ளே நடுவனது எய்த பொருளை எய்த இருதலையும் எய்தும். அதுக்கு முன் இருக்கக்கூடிய அறத்தையும் அதுக்கு பின் இருக்கக்கூடிய காமத்தையும் ஒரு மனிதர் பணமே இல்லை சம்பாதியுமே இல்லை கல்யாணம் முடிப்பானா? இப்போ எல்லாம் சொல்றா எனக்கு 30,000 தான் சம்பளம். பழைய காலத்துல ஒரு கல்யாணம் ஆனோ குழந்தை பெற்றுக்கணும், இப்போ வாடகை வீட்டுல வாழ்வா. அப்போ என்ன எப்படி இருந்தது? 50 வயசுக்கு வீடு வாங்குவா. இப்போ 25 கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடியே கார் வாங்கணும், இஎம்ஐயும் இருக்கக்கூடாது. அவன் வந்து சிஏ தான் படிச்சிருக்கணும் அல்லது என்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும், அதுலயும் ஐஐடி தான் படிச்சிருக்கணும். ஒரு காலம் கல்யாணம் ஆகாது. அப்படின்னா இளங்கன்னிகள் தான் இருக்க வேணும், அப்படிதான் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு நேர்மையா இருப்பானா, 4 ரூபாய் சம்பாதிப்பானா, குடும்பத்தை நடத்துவானா, இதை பார்க்கணும். அதை விட்டுட்டு இஎம்ஐயும் கட்டக்கூடாது. அது எப்படி 28 வயசுல போகணும்னா கொள்ளை அடிக்கலாம், பேப்பர் பிரிண்ட் பண்ணானா நடக்கும். நார்மல் மனுஷனுக்கு நடக்காது. கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாம் பேர்ல தான் நடக்கணும். கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, பணம் ஈட்டு வீடு கட்டிக்கோ, யாரும் வேணாம். நான் எல்லாம் ஆயிடணும், கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆயிடணும் அப்படின்னா எப்படி ஆகும்? கல்யாணம் ஆகும். கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் ஆகணும்னா கல்யாணம் ஆகாது. அது புரிய மாட்டேங்கிறான். இதுக்கு நடுவுல மாமியாரா வர ஹால்ல இருக்கக்கூடாது, வால்ல இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஜோக்கு போட்டா. இதுக்கு நடுவுல இதையும் போடுறா. இஎம்ஐ கட்டல, கார் வாங்கிட்டான், 3 லட்சம் ரூபாய் சம்பளம். சரி கடைசி கண்டிஷன் சொல்லுங்க, பிள்ளைக்கு அம்மா ஹால்ல இருக்காளா வால்ல இருக்காளா அப்படின்னு கேட்டான்னு ஜோக்கு போடுறான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்படிதான் எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னா சொல்றான்னா அந்த பொருள் வேணும், பொருள் ஈட்ட வேணாம்னு சொல்லல, நேர்மையாக ஈட்டணும். ஏன்னா எங்கேயும் சாஸ்திரத்துல சம்பாதிக்காதன்னு சொல்லல, அறவழியில ஈட்டு பொருளேன்னு சொல்றது. ஏன்னா அது இல்லாட்டா தர்மமும் பண்ண முடியாது. அது மாதிரி நேற்று யாரோ ஒருத்தர் வந்த அவர் சொன்ன ஏழையா இருக்க, நான் வேணா சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்குறேன். ஏன்னா அவருக்கு ஏழ்மைய பிள்ளை இப்பதான் முன்னுக்கு வரான். அவன் சொல்றான் நீ ஆமமா பண்ணிட்டு 10,000 5,000 செலவாகுது சாஸ்திரத்துக்கு சொல்றான். இல்ல மாமா நீ ஓன்னா என்கிட்ட சொல்லும், அது மாதிரி ஆமமா பண்றதுக்கு சாஸ்திரம் இல்லை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா பொருள் இல்லாட்டா சாத்தம் பண்ண முடியுதா? பாவம் அவருக்கு கண்ட ஜலம் நேற்று. அப்ப நான் சொன்னேன் நீ கவலைப்படாதங்கம்மா, இது எனக்கு ஒன்றும் பணமே இல்லை அப்படின்னு ஏதோ சொன்னேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாத்தம் பண்றதுக்கு கஷ்டம் இருக்கு, பிள்ளை டிபெண்ட் பண்றேன், அவர் ஏதோ பாவம் ஏழ்மையில இருந்துட்டு இப்பதான் ஒரே பிள்ளை அவன் முன்னுக்கு போறான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இத மாதிரி ஒரு ஏன் பணம் இல்லாததால ப்ராப்ளம், சொந்த வீடு இல்லாததால ப்ராப்ளம். இந்த வீட்டுல பண்ணா பணம் குறையும், ஒரு பிராமணக்காரரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வீட்டு ஓனர் வந்து நீங்க இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, ஹோமம் எல்லாம் பண்ணக்கூடாது, ஹோமம் பண்ணாத எப்படி மாவா பண்றது? எத்தனை பிரச்சனை. ஒரு சொந்த வீடு இல்லாததால, ஒரு வசதி இல்லாததுனால அவனுக்கு மனசுல சாத்தத்தை நல்லா பண்ற எண்ணம் இருக்கு, ஆனா சாத்தம் பண்ண முடியாத நிலையில தள்ளப்படுறாரு ஒருத்தர். அப்படின்னா அர்த்தம் அறம் வேணும். அதை சொல்றது நடுவனதை எய்த இருதலையும் எய்தும். வள்ளுவன சொல்லலாம் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆங்கு. ஆங்குனா போல ஊமை. பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலக வாழ்க்கை இல்லை என்னுமா போலே அனுகிரகம் பகவத் அனுகிரகத்தை ஆச்சாரிய அனுகிரகத்தை பெறாதவனுக்கு மேல் உலக வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்போ அருளுடைமையில இது பொருளுடைமையில இல்லை. அருளுடைமை என்று ஒரு பதிகம், பொருளுடைமை என்று ஒரு பதிகம். ஒன்னு அறத்துப்பாழ ஒன்னு பொறுப்பாழ. இங்க அருளுடைமையில சொல்றான். அதுக்கு உதாரணம் காட்டுறான். அனுகிரகத்தை பகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகாட்டா மோட்சம் கிடைக்காது. எப்படியானா பணம் இல்லாதவனுக்கு இந்த உலக வாழ்க்கை இல்லையோ அது மாதிரி அனுகிரகத்துக்கு பாத்திரமாகாதவனுக்கு மேல் உலக வாழ்க்கை இல்லை என்று சொல்றான். அப்படின்றதுனால அப்படி நாம அர்த்தம் பண்ணிட்டு போறோம் என்பதற்காக பெரியவாச்சாமல் என்ன சாய்க்கிற இவற்றின் இடையதனை எய்துவார்னு பதப்பிரயோகம் பண்ணிட்டா தகரத்துக்கு பொருந்தாது. அதனால இவற்றின் இடை அதனை எய்துவார். உயர்ந்த புருஷார்த்தமாக என்னாலே இப்பொழுது பேசிக்கொண்டு வரப்படுகிற காமத்தை எவர் எய்துவார்களோ அவர்கள் சீரார் இருகளையும் எய்துவர்.
இவற்றினை அதனை எய்துவார் ஆறார் அவரவர் சீரார் இதுகளையும் எய்துவர் என்று அன்வயம். இவற்றினிடை அதனை எய்துவர் ஆறார் அவர் சீரார் இருகளையும் எய்துவர். அவர்களே பெரிய இருக்கிற புருஷார்த்தத்துக்குள்ள பெரிய புருஷார்த்தம் அடங்குதா, அதுல கீழே இருக்கிறதுலாம் அடங்கினதாக கணக்கு. அப்போ இன்பத்தை தூய்ப்பவர்கள் பொருளை தூய்த்ததாகவும் அறத்தை தூய்த்ததாகவும் கணக்கு. ஏன்னா அவன் பிவிசி எல்லாம் படிக்கவே இல்லை, டிகிரி வாங்கிட்டான். எஸ்எஸ்சி தான் படிச்சான், 25 வயசு ஆச்சு. கவர்மெண்ட் 25 வயசு ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குவா, பிவிசி வாசிக்காதே எஸ்எஸ்சி வாசிவாலே பிஏ வாசிக்கலாம்னு சொல்லிட்டா. பிஏ வாங்கிட்டான்னா என்ன அர்த்தம்னா, பிஏ வாங்கினா விட்டு அவன் பியூசி படிக்காட்டாலும் பியூசி படிச்சதா கணக்கு. ஏன்னா பியூசி படிச்சு வர வேண்டிய பலன் அவன் எழுதிட்டான். ஐயோ பியூசி படிக்கலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உயர்ந்த புருஷார்த்தத்தை எட்டிவிட்டால் தாழ்ந்த புருஷார்த்தத்தை தானாக வந்ததாக கணக்கு பண்ணிக்கொள்ள வேண்டும். இரு கலை, கலைனா பாகம், அதாவது சோடச கலாவான் சந்திரா, 16 கலை உடையவன் சந்திரன் சொல்றவன் அங்க பாகம். கலைனா ஆற்று இல்லை, ஆற்றுங்கிற அர்த்தத்துல பிரயோகம் இல்ல, பாற்றுங்கிற அர்த்தத்துல பிரயோகம். இரு கலையும் 2 பாட்டும் 2 ஆற்றும் அர்த்தம் இல்லை, 2 பாட்டும் அர்த்தம். சீரார் இருகலையும் இதை எய்தினவர்களுக்கு பொருளும் அறமும் ஈட்டியதாக கணக்காகிவிடும். அப்படிப்பட்ட உயர்ந்தது. சிக்கனமற்று ஆறானும் சுவாமி நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்க வருஷமா கேட்டுட்டு இருக்கோம், கால சேவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நீ தடாலு குண்டு தூக்கி போறாரு, இப்படி இன்னும் புதுசு புதுசா விடையெல்லாம் சொல்றாரு. சிக்கனமற்று ஆறானும் தன்பார் என்பதுதான் ஓராமை என்றே உலகத்தாது சொல்லும் சொல் ஓராமேன் கேளாமே. நான் சொல்றேன் கேட்டுங்கோ, நீங்க இப்படிலாம் பூர்வபக்ஷம் பண்ணாதங்கோ. சிக்கனமற்று ஆறானும் தன்பார் இல்ல இல்ல 4 புருஷார்த்தம் இருக்கு அப்படின்னா சொல்றவா இருக்காளே என்பதுதான் அதுவும் ஓராமை, ஓராமையாலே வந்தது. புருஷார்த்தத்தை ஆறாமையாலே வந்தது. ஆராய்தல் ஓராய்தல், ஓராமை அப்படின்னா ஓராமைய எதிர்ச்சொல். ஓராமையால் ஆறாமையால் வந்தது, ஆறாமையால் வந்த விளைவு. உலகத்தாறு சொல்லும் சொல். இவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காளே 4 புருஷார்த்தம் இருக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்காளே, சொல்லும் சொல் பேச்சு எல்லாம் ஒரு வம்பு பேச்சு, சபைக்கு நிக்காது. அவன் பாட்டுக்கு தெருத்தனையில சொல்லிட்டு இருக்கான். என் முன்னாடி வந்து உட்கார சொல்லி பார்த்தன, வீடு புருஷார்த்தம்னு சொன்னோன்னா என் முன்னாடி வந்து உட்கார சொல்லு. அவங்க ஊர் உலகத்துல பேசிட்டு இருக்கான் அப்படின்னா அதெல்லாம் எடுபடுமா? சபைக்கு எடுபடுமா? அவன் எங்கேயா தனிமையில பேசிக்கிட்டான், சபைக்கு எடுபடாது. ஓராமை என்றே உலகத்தாறு சொல்லும் சொல் ஓராம அப்படின்னு நீ சொல்லிட்டா. அவ சொல்ல கலியனுக்கு பைத்தியம் பிடிச்சி போட்டு நேற்று வரை நல்லா இருந்த வைதிகரா இருந்து மோட்ச புருஷார்த்தம் இல்லைங்கிறார் அப்படின்னு அவா சொல்றா. அவா உண்மை சொல்லிட்டு இருக்கா, நீர் என்ன அவா ஓராமையான பேசிட்டு இருக்கா, நீர் சொல்ற. ஒரு நிமிஷம் உட்காரு, இதுக்கு வேற ஒண்ணும் வேணாம். ஓராமை என்றே உலகத்தாறு சொல்லும் சொல் ஓமா ஓராமை ஆமாறு அது உரைக்கேன் கேளாமே. ஓராமை ஆமாறு அது உரைக்கேன். அவர்கள் சொல்வது ஓராமை இருக்க, ஓராமை அது ஓராமை ஆறு. அவர்கள் பேசுகிற இந்த பேச்சு ஆராயாமல் சொல்லப்பட்டது என்கிற வழியை, ஆமாறு அது இருக்கும் வழியை உரைக்கின்ற. உரைக்கிறது அப்படின்னு சொன்னா இறைநரகரம். உரைக்குன்னா பெருசுனா இதுவை போட்டு தேய்க்கிறது இல்லை. உரைத்தல் அப்படின்னு சொன்னா அதாவது கூறுதல் வேற, சொல்லுதல் வேற, உரைத்தல் வேற. உரைத்தல்னா உரைன்னு சொல்றோம், வியாக்கியானம் பண்றோம்னு சொல்றோம். தமிழ்ல பேசுதல், சொல்லுதல், மொழிதல், உரைத்தல்ன்ற மாதிரி 30-40 சப்தம் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் இது கொண்டு உரைக்கிறேன் என்று சொன்னால் உரையிடுகிறேன், விளக்குகிறேன் என்ற அர்த்தம். அவா சொல்றா கலியனுக்கு பைத்தியம் பிடிச்சு விட்டா, அவர்னா இப்படி சாஸ்திரத்துக்கு விருத்தமாலாம் பேசிட்டு இருக்க, அவங்க மோட்சம்னே ஒண்ணு இல்லைன்னு சொல்றாமே அப்படின்னு அவா சொல்றா. நாங்க இதுவரை 4 புருஷார்த்தங்கப்பா. இந்த பூமியில இந்த காரார் வரை கொண்டு கண்ணார்களுக்கு சீரா சுத்தி சங்கருடைய பேராட்டி இந்த பாரத கட்டத்துலதான் இந்த 4 புருஷார்த்தம். மற்றதெல்லாம் தர்மம் கூட கிடையாது, அர்த்தம் காமம் புருஷார்த்தம் இருக்கு. இப்படி கட்டு வச்சு ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்தா நீ தராலு குண்ட தூக்கி போட்டு இப்படி சொல்ற அப்படின்னு அவாலாம் மக்களுக்கு பார்த்தா அவா சொல்றது சரியா இருக்கு. உண்மை கிட்ட வந்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவ யோசிக்காத நீர் சொல்ற.
அப்படின்னா உரைக்கிறேன், நான் உரைக்கிறேன். நான் சொல்றது நீங்க அப்படியே நான் சொல்றேன். உங்களுக்கு உரைக்கேன் கேளாமே, உரைக்கேன் கேளாமே, நான் சொல்றேன் கேளுங்க வியாக்கியானம் பண்றேன். அவர்கள் அறியாமல் சொன்னார்கள் என்னிடம் என் புத்தி மாத்திரத்தாலே அவர்கள் பிரமாண பிரமேயம் இரண்டையும் அளிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டுவது செவிதாட்டு தருமித்தனை. இப்போ சரி, அவா சொல்றது அவா சொல்றா, நான் சொல்றது நான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதுங்கோ. கொஞ்ச நாள் உட்காருங்கோ. நான் பேசுறேன், உரைக்கிறேன், உரைக்கிறேன், புட்டு வைக்கிறேன், விவரணம் பண்றேன். அப்புறம் நீங்க போங்க. சரி, நாங்க இங்க ஏதாவது ப்ரீ ரெக்வஸ்ட் ஏதாவது உண்டா? உங்களுக்கு ப்ரீ ரெக்வஸ்டும் இல்லை, ஹோம் ஒர்க்கும் இல்லை. நான் இப்ப உரைக்க போறேனே, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் வாசிட்டு வரணுமா, அது வாசிட்டு வரணுமா, இது வியாக்கரணம் வாசிக்கணுமா, இல்லை ஒன்றும் வேணாம். அது கேளாமே கேட்கறதுக்கு செவி கொடுத்தா போறோம். செவி கொடுத்தாலே நான் சொல்ல வந்ததை நான் ப்ரூவ் பண்ணிவிடுறேன். கேட்டா ப்ரீ ரெக்வஸ்டும் இல்லை. சரி, உங்ககிட்ட கேட்டாவது ஆத்துக்கு போய் ஏதாவது உழைக்கணுமா? ஹோம் ஒர்க் கிடையாது. ஒரு செமினார்லாம் இருந்தா ப்ரீ ரெக்வஸ்ட், இது இன்னார்லாம் இதை அட்டன் பண்ணலாம், ஆல் ஆர் வெல்கம், பட் குவாலிஃபிகேஷன் வாழ்க்கை என்ன இருக்கணும், who will get benefit அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்க. அது மாதிரி இது ஒண்ணும் இல்லை. நீ உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத கேட்டா போதும், அதை கேட்டுதான் போறோம். நீ ஒன்றும் படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு சில நான் கேட்டா விட்டு ஆத்துல போய் வேலை பண்ணாதான் ஸ்ரீபாஷி எல்லாம் காலசேவம் கேட்டு ஆத்துக்கு போய் 10 தடவை படிச்சாதான் மனசு நிற்குதான் நிற்காது. அது மாதிரி கேட்கறதுக்கு நீங்க ஆத்துக்கு போய் உழைக்க வேண்டியதும் இல்லை. நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் பேசி முடிக்கிற போது ஆமா சுவாமி நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நீங்க கை தட்ட போறீங்களா இல்லையா பாருங்க. அது உரைக்கேன் கேளாமே நீங்கள் செய்ய வேண்டுவது செவிதார்த்து தனித்தனை. சரி, உபன்யாசம் ஆரம்பியும். நீர் உரையும் அப்படின்னு சொன்னா ஆறாறு உறவிய ஊன்ற தனியாடி தேரான் நிறைகதிரோன் மண்டலத்தை கீழ்ந்து ஆறா அமுதமங்கெய்தி அது மீண்டும் வடிவதொன்றுண்டே அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. உபன்யாசம் எவ்வளவு சங்கிரகமா இருக்கு போறோம். 4 லைன். இவர் ஓஹோ அது உரைக்கேன் கேளாமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒருவேளை இவர் எவ்வளவு நாள்னா 2 செஷனா, மத்தியானம் தனியாராதனை உண்டா, நான் நடுவில் நாங்க போயிட்டு வரலாமா, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரலாமா, ஒன்றும் இல்லை. 4 லைன் தான். அவ பட்சத்தை கண்டிக்கிறதுக்கு 4 லைன் தான். ஏன்னா சிக்கனமற்று ஆறாம் தன்பார் என்பதுதான் ஓராமையன்றே உலகத்தான் ஓராமையாமாறு உரைக்கேளாமே. இப்பதான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கல. ஆறாறு புறவியல் பூண்ட தனியாளி தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு ஊக்கு ஆறா அமுதமங்கெய்தி அதில் என்றும் வாராதொழிவதும் உண்டே. இந்த மோட்சம்னு ஒன்று சொல்றா, ஏதோ அச்சாரி மார்க்கம்னு ஒன்று சொல்றா, அது ஏதோ இந்த சூரியனை குழந்துட்டு போறான் நாம இவன் இதெல்லாம் சொல்றா. அந்த சூரியனுக்கு 7 குதிரைன்னு சொல்றா, அதுக்கு கலர் எல்லாம் வேற சொல்றா, அவனுக்கு ஒத்த சக்கரம்னு சொல்றா. இதெல்லாம் ஏதாவது கேட்டா ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? சோ ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னு சொல்லியிருக்கா சுவாமி. இதெல்லாம் தேரா நிறைகதிரோன் தேரிலே புரிந்திருப்போம் நிறை கதிரோன். பொதுவா 1000 கிரணம்னு சொல்லுவா. கதிர் 1000 பிறவி கலந்தரித்தால் தனியன். அவன் நிறைனா கணக்கற்றன்னு அர்த்தம். அதனால் நிறை கதிரோன் நிறைந்த கிரணத்தை உடையவனுமான சூரியனுடைய மண்டலத்தை கீழ்ந்து மோட்சத்துக்கு போறவாளுக்கு வழியெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்தேடா. அதுல ஏதோ ஒரு சூரிய சந்திரயானம் சூரியானம் என்னவோ சொல்லிட்டு இருக்கா. அந்த சூரியன் வழியா உள்ள போவானாம, சூரியனை பிறந்துட்டு போவானாம இந்த அணுவா இருக்கிற ஜீவாத்மா அப்படின்னு எத்தையோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜீவாத்மா ஏதோ சூரிய மண்டலத்தை கீழ்ந்து அண்ணத போவானாம. இந்த இடத்துல கோமம் பண்றதுனாலே 2 அடி தள்ளி உட்காடுறான், மனைய தூக்கி போட்டு. அதுவும் ரொம்ப நாளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றான், மனையை பின்னாடி தள்ளி போட்டு உட்காடுறான். இவன் அணுவா இருக்கிறவன் சூரியனை புழக்க போறானா. மண்டலத்தை கீழ்ந்து குப்பு இல்லை கீழ்ந்து குப்பு தனியாகி தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீழ்ந்து குப்பு. அங்கு வெகு தூரம், அங்குன்னா எவ்வளவு தூரம் அப்படின்னா அது பேர் இவாவா நடு
வருவாளா, கூப்பிடுவாளா, சந்திரன் தெரிப்பாளா, என்னென்னமோ சொல்றா. இல்லை இருக்கட்டும், அந்த லிஸ்ட் எல்லாம் நான் போடல. அங்கு அவ்வளவு தூரத்துல ஆறாவங்கி அங்க போயிட்டா பரம போக்கியமா இருக்கு. அந்த அதுக்கு சமமான ஒரு போக்கியமே கிடையாதான். ஆறாவங்குதம் அங்கெய்தி அதில் நின்றும் வாராது. அங்கேருந்து திரும்பி வரமாட்டாளாம். நரகத்துக்கு போனவன் சொந்தமான இச்சை இல்லாத போனா அவன் திரும்பி வருவானா, மோட்சத்துக்கு போனானா இவனுக்கு கர்மாலாம் கழிஞ்சு போறதான். சுதந்திரமா இருக்கவன் திரும்பி வர மாட்டானா, சுதந்திரம் இல்லாத திரும்பி வருவானா. நரகத்துக்கு போயிட்டு அங்கு வச்சுட்டு திருப்பி வருவானா, ஆனா மோட்சத்துக்கு போயிட்டு திருப்பி வர மாட்டானா. இதுக்கு வேற பங்கிலாம் எழுதுறா. நானா இவனா திருப்பி வருவானா, இவனா திருப்பி வரத்துக்கு திருப்பி வருமா வராதா, இல்ல பகவானா திருப்பி அனுப்புவானா அப்படின்னு கேள்வி கேட்டு இவனும் திருப்பி வர மாட்டான், பகவானும் திருப்பி அனுப்ப மாட்டான். அப்படிலாம் பங்கிலாம் எழுதிருந்தா அது நின்றோம் ஆறாவது ஒழிவதொன்று உண்டே. இது யாரா போயிட்டு வந்தவாறு தான் எனக்கு சொல்லுங்க. போயிட்டு வந்தவாறு தான் யாராவது போய் சொல்லிட்டு இறங்குவாங்க. தனியா ஆடி தேரார் நிறைகதிரோன் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, காரார் புறவிய ஊந்த தனியா ஆடி அந்த சூரியன் இருக்கானே, காரார் புறவி ஏழ் பூண்ட புறவி ஏழ் பூண்ட காரார் புறவி ஏழ் பூண்ட தனி ஆடி. கார்னா மேகமண்டலம், ஆர் அதாவது அதுல இருக்கக்கூடிய 7 மேகமண்டலத்துல செல்லுவதும் மேகமண்டலத்துல சஞ்சரிக்கக்கூடியதும் 7 குதிரைகள் கூட்டப்பட்டதும். குதிரை எங்கேயாவது ஆகாசத்துல பறக்குமா, மேகத்துல பறக்குமா? அந்த குதிரைகளுக்குலாம் என்ன இது உண்டா, ரக்கம் உண்டா? சூரியனுக்கு 7 குதிரைன்னு சொல்றாங்களே, அதுக்குலாம் ரக்கம் உண்டா என்னன்னு தெரியலப்பா. அதுக்குள்ள 7 குதிரையாம என்னப்பா அது 7 குதிரை ஒன்றல்ல. அது காரார் புறவி அதுதான் உங்களுக்கு ஏற்க உண்டே என்று தோன்றுகிறதோ. இந்த சூரியனை விவரிக்கிறதும் எனக்கு ஒன்றும் புரியல, அக்ஷராதி மார்க்கத்தை பத்தி சொல்லவும் எனக்கு ஒன்றும் புரியலப்பா. ஏறக்குறைய இந்த நாஸ்திக கழகத்துக்காரால கூட அதிகமா பேசுறேன் நான். உங்களுக்குத்தான் நீங்கள கேட்டா தலையாட்டுறாங்க. என்ன தலையாட்டுறோம்? அவர் ஆச்சாரியர் சொல்றேன் தனின்னு சொல்லிட்டு தலையாட்டு, அவர் சொல்றதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டு இருங்களே. இப்படி குறுக்க யாரா தலையாட்டுறா, நெடுக்கு தலையாட்டுங்களேன். உங்களுக்கு ஏற்க உண்டே என்று தோன்றிட்டோ. நான் சொன்னாவுக்கு 4 இருந்து கால சேவத்தில் போய் உட்காந்து பாருங்கோ, தலையும் ஆட்டணும். குறைஞ்சபட்சம் குறுக்கதா இப்படின்னு தலையாட்டுறதோ இல்லையோ, தலையாட்டாதான் இருக்குங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியுறதா? காரார் புறவி மேகபதத்திலே குதிரை சஞ்சரிக்குமோ. புறவியே 2 அல்ல 4 அல்ல 6 அல்ல 8 அல்ல 7 குதிரை. அப்படின்னா அது நம்பரை தான் சொல்றத அடிச்சு விடு அப்படின்னாரு யாரோ ஒரு மினிஸ்டர். அது மாதிரி அடிச்சு விடு, நீ பாட்டுக்கு அடிச்சு விடு அப்படின்னு சொன்ன மாதிரி பாட்டுக்கு அடிச்சு விடுறதுக்கா வைதிகால் நீங்க தலையாடுறதுக்குல யாருக்காவது கொஞ்சம் யோசனை வந்ததா? ஏன் 2 குதிரைன்னு சொல்லட்டும், 4 குதிரை சொல்லட்டும், ஈவன் நம்பரே அவளுக்கு தெரியாதா? அது ஏன்னா 7 குதிரை. அந்த நடு குதிரை எங்க கட்டினா? நகத்தடின்னு சொல்றோம். ஒத்த மாட்டு வண்டினா நடுவுல கட்டலாம். அவனுக்கு நகத்தடி இருக்குன்னு சொல்லிட்டு 7 குதிரைன்னா ஒரு பக்கம் 4 குதிரை, ஒரு பக்கம் 3 குதிரை தானே கட்டணும். அப்போ ஒரு பக்கம் இழுக்காதா? அப்போ எப்படி ஆகும்? அந்த வெஸ்பா இதுல என்ன பண்ணா, ஆரம்பத்துல என்ஜினை ஒரு பக்கம் என்ஜினை ஃபிட் பண்ணிட்டான். அது ரொம்ப பேருக்கு கால் வலி இடுப்பு வலி வர இருந்தது. அந்த கிக் பண்ணி அந்த ஸ்கூட்டர் இருக்கு, அந்த ஸ்கூட்டர் ஒரு பக்கம் என்ஜினை வச்சுதான் அது இழுக்கிறது. வயசான வாழ்க்கை இடுப்பு வலி வருது, கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் ப்ராப்ளம் வருது. அது வேற எத்தனையோ பிரச்சனைன்னு சொல்லி அப்புறம் அந்த என்ஜினை நடுவுல பிக்ஸ் பண்ணான். அது மாதிரியாக இவா சொல்றது ஒத்த மாட்டு வண்டி மாதிரி இல்லை நுகத்தடி. நுகத்தடிய விஷ்ணு புராணத்தெல்லாம் வர்ணிச்சுட்டு பாருங்க. அந்த நுகத்தடியில சொல்றவா பொய்ய சரியா சொல்லணும். 2 குதிரைன்னு சொல்லுங்க, 4 குதிரைன்னு சொல்லுங்க, 6ன்னு சொல்லுங்க, 8ன்னு சொன்னா இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 குதிரை, இந்த பக்கம் 2 குதிரை அந்த பக்கம் 2 குதிரை, இந்த பக்கம் 3 குதிரை அந்த பக்கம் 3 குதிரை, இந்த பக்கம் 4 சொல்லலாம். அதான் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டா இது மாதிரி ப்ராப்ளம் வருது. யோஜனை பண்ணி பசிக்கு பழம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா புத்தகம். 2 அல்ல 4 அல்ல 6 அல்ல 8 அல்ல 7 குதிரை உண்மையாவது. அவர் பாவம் புறவி 7 சொல்லிட்டு போட்டார். அந்த கலியனுக்கு என்ன இருக்கோ அதுக்கு மேல பெருகாசாம் இல்ல. இப்படிதான் புறவி 7 2 அல்ல 4 அல்ல 6 அல்ல 8 அல்ல 7 குதிரை புண்கையாவதன். இத்தனை நாளா காலசேவம் கேட்டுலப்பா, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தாவது யோசனை வரணுமா? புறவி 7 பூண்ட தனியா ஆடி. மீதி அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதாரிக்கிய சிம்மாய விஜயான புருஷாரினே சுபதே வெங்கடேசாய
वेदांत गुरवे नमः। शिवदेशी लक्ष्मीन्द्र सम्मति पादुका सेवक शिवन नवोप श्री नारायण महादेशिकाय नमः। शिवदे शिवन नवोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः।